பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்போ எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் கோட் பண்ணுறேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏற்றுறது போகிறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும் தெரியும். உட்காரு. அவருக்கு அதிகாரிகள் அதாவது தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ அது தவறாக நடத்தி விட்டார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தைகள் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல்நுழையில் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் அந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்குலாம் தெரியும். ஒரு ஸ்கீமை சொல்லலாம், இந்த விஷயம் இவ்வளோ பணம் ஒதுக்கிறோம், நாங்கள் இவ்வளோ செய்ய போகிறோம்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லலை. அதோடு மட்டுமல்ல, முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களிலும் தங்கு தடையின்றி சாலைகளை இணைக்கும் திட்டம், உயர்மட்ட பாலங்கள் அமைத்தல் ஆகிய தலைப்புகளில் நிலுவையில் உள்ள பணிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நிதியாண்டில் எத்தனை பணிகள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற விவரம் இல்லை. உதாரணமாக அந்த சட்டமன்றத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் முதலாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலையும் சரி, அவை முன்னவர் இருக்கிறார் என்னுடைய நண்பர், அவை நண்பர், அவர் வந்த போதும் சரி, எங்களுடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய என்ன அண்ணன் ஓபிஎஸ் காலத்திலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பெரிய டேபிள் போட்டிருக்கும். 5 அடி பெரிய டேபிள், 2 பக்கம் நம்ம உட்காந்துக்குவோம், 2 பக்கம் உட்காந்துக்குவோம். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துக்கிற அளவுக்குலாம் அந்த சட்டமன்றத்தில் ஒரு காலத்தில் நடைபெற்ற வரலாறுலாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்காந்துருக்க கலநயத்தோடு டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிற கலநய டேபிள், எங்கள் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்கிறது கலநயத்தோடு டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்துருக்கிறது, இது அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை செய்யப்பட்டு நான் பேசின பண்ண ஏதாவது பேசணும்னா உன் துறையை பற்றி பேசணும்னா பேச கடைசியாக பேச ஏன் டைம் எடுத்துக்க. அவர் அவை முன்னவர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் பல்வேறு கருத்துக்களை இங்கே வழங்குகிற போது பொதுக்கூட்டத்திலே வழங்குவதைப் போல நாங்கள்லாம் இதை செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர இது மேடை பேச்சல்ல. கருத்துக்கள் வழங்க வேண்டியது மானிய கோரிக்கை என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலைஞரை நாங்கள் மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனால் அதே சமயம் இங்கே பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்கள் தான், மைக்கு செஞ்சது நாங்கள் தான், சேர் செஞ்சது நாங்கள் தான், இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் ஜே சிட்டி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ஜே சிட்டி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமும் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர்தான்
இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும்.